சிஎம் சொன்ன மாதிரி ஓடு ஓடு ஓடுன்னு இப்போ அடுத்து அவர் ஜெயிலுக்கு போறாரு. பார்த்துக்கிட்டே இருங்க. ஜனநாயகம் தடைக்கு ஆதரிச்சு 25 பேர் ஓட்டு போட்டாங்க. இந்த 25 பேர் இன்னைக்கு சொல்றேன் பழனிசாமிக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். எடப்பாடி பக்கத்துல 5 சகுனிகள் இருக்கீங்க. இன்னும் நீங்க மதுரையில் ஒரு சகுனி இருக்கு, கிருஷ்ணகிரியில் ஒரு சகுனி இருக்கு, பொள்ளாச்சியில் ஒரு சகுனி இருக்கு, பெரிய சகுனி. 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க. பிஜேபி என்ன பண்ண முடிஞ்சது? மதம் காலி, ஜாதி காலி. ஆகவே கேண்டிடேட் செலவு பண்றதும் கிடையாது. யாரும் ஒரு 10 பைசா கேண்டிடேட் கொடுக்கல. திமுக தீய சக்தின்னு தாவேகாவினுடைய தலைவர் சொன்னார். கூட்டுக்கலவாணின்னு சொன்னது முதலமைச்சர் உண்மைதானே? எங்கேயாவது லஞ்சம் வாங்கினா தயவு செஞ்சு நீங்க தான் பொறுப்பு. தேர்தலுக்கு முன்னாலே வர வேண்டிய படம், தேர்தலுக்கு பின்னால் வருகிற ஒரு சூழ்நிலை. அந்த படத்தை வெளியில் விட்டு ஆபத்து நினைச்சு எவ்வளவு கொடுமைகளை செய்ய முடியுமோ இந்த நாட்டில் செய்து பார்த்து விட்டார்கள். ஆகவே ஜனநாயகம் தழைத்தது, ஜனநாயகன் வந்தது, பார்த்தோம், மகிழ்ந்தோம். அதில் கொஞ்சம் கடைசி படம் அப்படிங்கிறதால ஒரு உருக்கமாக இருந்ததுன்றது பல இளைஞர்கள் மத்தியில் அவர்கள் கண்களிலே நீர் வழிய அவர்கள் வெளியில் நம்ம நிருபர்களை சந்தித்த போது தெரிந்தது. கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் புஷியானந்த் அவர்கள் விழாவாக எடுக்க சொன்னார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முன்பே நடித்த படம் எனக்கு நினைவு இருக்குது. நான் அடிக்கடி இப்போ சினிமா போக மாட்டேன், இங்கிலீஷ் படம்னா அப்படி போவேன். அடிமை பெண் சினிமா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்தது திருவண்ணாமலையில் படித்து கொண்டிருந்தேன். அப்போ கிருஷ்ணா, மீனாட்சி, அன்பு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. படித்தப்போ அந்த தேட்டர்களில் படம் ரிலீஸ் ஆகுது. 4 தேட்டரில் க்யூவில் ஒருத்தர் 2 பேர் இறந்துட்டாங்க. அந்த படம் ஊர்வலமாக போச்சு. ஊர்வலமாக திருவண்ணாமலையை சுற்றி அடிமை பெண் ரிலீஸ் ஆச்சு. அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஷோ ஊர்வலத்தில் போய் பார்த்த நினைவுகள் இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தேன், மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே இதை தடை செய்தவர்களுக்கு நேற்றைய தினம் வயிறெறிஞ்சு போயிருப்பாங்க. அதனால தான் சினிமாவுக்கு விடுமுறை விடலாமா, அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ கதையெல்லாம் பேசுனாங்க. ஆகவே அது எதுவுமே எடுபடலை. பார்த்தீங்கன்னா கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இங்கே உங்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன் நான். வாயில் வந்ததெல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் பேசுகிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குன்னு தெரியல. முதல்ல ஒருத்தர் எலும்பு முறி பண்ணார், நீங்கள் பார்த்தீங்க. அவர் எலும்பு முறிக்கிறதுங்களுக்கு தொழிலாக போச்சு. ஏற்கனவே இந்த கவர்மெண்ட்டில் ஒரு ப்ரெஸ்காரர் எலும்பு முறிக்கலையா, ஆக்சிடென்ட் பண்ணலையா, யூஸ்வலாக எலும்பு முறிக்கிறேன், உடம்பை முறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிட்டார் அவர். அடுத்து பார்த்தீங்கன்னா உதயகுமார்னு ஒருத்தர், அவர் என்ன சொல்கிறாரு, சட்டசபையில் இப்படி கை காமிச்சு அப்பாவை தேடின கதையை சொன்னாராம். உங்கள் அப்பா அம்மா பேரை சொல்லுன்றாரு. உலகத்துக்கே தெரியும், கிட்டத்தட்ட 70-80 மூவியை டைரக்ட் பண்ண சந்திரசேகர், அவர் அவங்க மதர் பெரிய பாடகர்னு. நீ முதல்ல உங்கள் அப்பா அம்மா பேரை சொல்லுன்றாரு. எவ்வளவு இழிவாக கீழ்த்தரமாக மக்கள் டெபாசிட் போக வச்சு தெருவில் நிறுத்தி இந்த உதயகுமாரை, செல்லூர் ராஜை 4 பேர் இந்து முன்னணி மாநாட்டுக்கு போனப்பயே நான் மதுரையில் சொன்னேன், நீங்கள் வீணாக தெருவில் அலைய போகிறீங்கன்னு. எல்லாரும் தோத்தாச்சு, சவுத்தே போச்சு. வெக்கமாக இல்லை? நம்ம இது மாதிரி ஒரு சிஎம்மை போய் பேசுகிறோமே, அது தப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசனை இல்லைன்னா என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். பாருங்களேன், ஏதாவது நேர்ந்தால் அதிமுக பொறுப்பில்லை என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஆர். உதயகுமார் எச்சரித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலை தோற்றுமை தவிர மரணிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எத்தனை விஜய் வந்தாலும் தாங்கள் பார்ப்போம் என்றும் ஆர். உதயகுமார் அதாவது வேற ஏதாவது சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரொம்ப கேவலமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நாங்கள் காரணம் இல்லைன்றாரு. யார் உயிருக்கு? சீஃப் மினிஸ்டர் உயிருக்கு. எனக்கு ஏதாவது மென்டலி ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. அப்புறம் சிஎம் சொன்ன மாதிரி ஓடு ஓடு ஓடுன்னு இப்போ அடுத்து அவர் ஜெயிலுக்கு போகிறார். பார்த்துக்கிட்டே இருங்க. கம்ப்ளைண்ட் யாராவது லாட்ஜ் பண்ணால் அடுத்தது அவர் தான் போவார், வேறு வழி இல்லை. இதெல்லாம் அந்த அன்பார்லிமெண்டரி வேர்ட். எதுக்கு இவ்வளவு எரிச்சலாக? ஜனநாயகத்தை மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்த பின்னாடி
அதை ஏற்றுக்க முடியாது. நீ உயிரோடு இருக்க மாட்ட, அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை, உங்கள் அப்பா அம்மா பேரை நீ முதல்ல சொல்லு. என்ன சார் இது மாதிரிலாம் பேசுனீங்க, எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். முக்கியமான விஷயத்துக்கு வரேன், அது ஒன்றாச்சு. ஆகவே நான் சொல்கிறேன், நீங்கள் இது மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா சட்டம் அது கடமையை செய்யும். தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை தேவையில்லாமல் பேசினால் நீங்கள் அப்புறம் அதை அனுபவித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சிறை கதவுகளுக்கு பின்னால் இருக்க வேண்டிய நிலை தான் ஏற்படுமே தவிர சட்டம் சும்மா விடாது. இப்போ ஒருத்தர் உள்ளே இருக்கார்ல, எலும்பு ஒடிச்சிடறான்னாரு, ஒடி சொல்லுங்க பார்க்குறான், மேலே கை வைக்க முடியுமா? ஆகவே ரொம்ப கேடுகட்டுத்தனமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மரியாதையாக நிறுத்திக்கோங்க. ஏடிஎம்கே கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போச்சு. உதயகுமாருக்கும் மற்றவங்களுக்கும் நான் சொல்கிறேன், ஏடிஎம்கே இல்லை. ஏடிஎம்கே விட்டு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேலேருந்து இவ்வளோ பேர் வந்துட்டோம். வெளியில் வர்றவங்களை அரவணைச்சி அங்கே இருக்க அமைச்சர்களாகட்டும், முக்கியமாக இந்த பொதுச் செயலாளர் கிருஷ்ணானந்த் ஒருத்தரையும் வந்தால் உடனே வாங்கன்னு சொல்லி அரவணைச்சி அவரை தமிழக முதல்வர் கட்சியினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கிட்ட அழைத்து போய் என்னையும் சேர்த்தி இப்படி அரவணைத்து கொண்டு செல்கிறார்கள். யாரோ கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டார், நீங்கள் ஒழுங்காக வச்சிக்கல, வெளியில் வராங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு நிலை ஏடிஎம்கேல ஏற்பட்டு நேற்று கூட யாரோ கோயம்புத்தூரில் ஒருத்தர் போயிட்டாருன்னு சொல்லி அருமைக்குரிய அன்பு சார், நல்ல சகோதரர் அவர் செங்கை ராமச்சந்திரன் நேற்று போனாங்கன்னு நான் பார்த்தேன். இங்கே ஒருத்தரும் இருக்க போகிறதில்ல சார். நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை இங்கே ஓப்பன் பண்ணிடுறேன். 25 பேர் ஆதரித்து ஓட்டு போட்டாங்க. ஜனநாயகம் தடைக்கு ஆதரித்து 25 பேர் ஓட்டு போட்டாங்க. இந்த 25 பேரும் இன்றைக்கி சொல்கிறேன், பழனிசாமிக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க, நீங்கள் அந்த வேடிக்கையை தான் பார்க்க போகிறீங்க. ஆகவே யாரும் எதிர்ப்பாக இல்லை. 25 பேருமே எந்த காலத்திலும் மாற மாட்டார்கள். அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாளர்களாக இருப்பார்கள் அல்லது இங்கேயே வந்து விடுவார்கள். ஆக உங்கள் பழனிசாமி ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஒரு முக்கியமான வேண்டுகோள் சார், எல்லாத்துக்கும் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் தான் இதை கையில் எடுத்தேன். வெளியே போனவங்க என்ன செய்வோம், பொள்ளாச்சி ஜெயராமன் ஆதாரம் புத்து கடுமையாக பார்க்குறாரு. பொள்ளாச்சி ஜெயராமன் இல்லை, பொள்ளாச்சி ஜெயராமன் பேசுகிறது சொல்லிட்டீங்க, அதுக்கு தான் நான் கையில் எடுத்தேன், நீங்கள் பாயிண்ட்டு கொட்டிங்க, அதனால தான் சிரித்தேன். சார் நல்லா கேட்டுக்கோங்க, இங்கேருந்து ஒரு கார் புறப்படுது பிஹெச்சியிலேருந்து. உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம், மறந்துருக்கலாம், இல்லை ஞாபகம் வச்சுருக்கலாம். ஓவர்லோடு 6 பேர், 4 பொண்ணுங்க 2 பசங்க. அந்த கார் பெருமாநல்லூர் போகுது. அந்த டோல்கிட்ட போய் கார் ஆக்சிடெண்ட் ஆனதாக சொல்கிறாங்க. கார் ஆக்சிடெண்ட் ஆன பின்னாடி அதை ஓட்டிகிட்டு வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொள்ளாச்சி ஜெயராமனுடைய சன்னு பிரவீன், அவர் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வரார். இந்த காலேஜ் பசங்க 4 பொண்ணுங்க சார். தயவுசெய்து நம்ம வீட்டில் இருக்க பொண்ணா நீங்கள் யாராவது எடுத்துக்கணும். ஏன்னா அதில் ஒரு பொண்ணு வீரசுரேகான்னு ஸ்பாட்டில் அவுட்டு, சைடில் அந்த டோரில் தொங்குது. அந்த பக்கம் உட்காந்த பொண்ணு இந்த பக்கம் தொங்குது. இது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கு பின்னாடி ஸ்பாட்லேருந்து அவர் எஸ்கேப் ஆயிடுறார். அந்த ஸ்பாட்டில் நின்று அந்த பசங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணல. அவர் நான் பார்த்ததே இல்லை பிரவீனை. நேராக அங்கேருந்து எஸ்கேப் போயிடுறாரு. சினிமா கதை மாதிரி இருக்கும் கேட்டிங்கன்னா, பாவம் அந்த பொண்ணு தொங்குது. அந்த ஃபோட்டோ எங்கிட்ட இருக்கு, நான் காட்டுறாது, தொங்குது. இவர் புறப்பட்டு போயிட்டார். 2 நாள் கழித்து 2 டேஸ் கழித்து அந்த ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிறார். அப்பா டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு, துணை சபாநாயகர். ஸ்டேஷன் பெயிலே வெளியில் விட்டு அனுப்பிச்சிட்றான். இதில் பார்த்தீங்கன்னா கொடுமை, இந்த 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 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயராமன் இருக்கும், பொள்ளாச்சின்னு இருக்காது இந்த டாக்குமெண்ட்டில். அந்த பையன் பேர் இருக்கும் பிரவீன், ஜெயின் இருக்கும், பீன் இருக்காது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு அதுக்கு பின்னாடி அந்த எஃப்ஐஆரை போட்ட பின்னாடி இவர் ஜாமீனில் வந்துடுறார். அந்த பசங்களுக்கு பெரிய காயம் மற்ற பசங்களுக்கு கிடையாது. அத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது, உங்களுக்கு தெரியும். எங்கேருந்து பெருமாநல்லூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 50 ஹாஸ்பிட்டல் வரும். ஆனால் இங்கே கொண்டு வந்து தான் சேர்த்துருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மேலே லெஃப்ட் சைடில் பிஹெச்சி, அது கேஜியில் கொண்டு வந்து அந்த பொண்ணை சேர்த்தி அது காலையில் எழுச்சி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப லெஃப்ட் சைடுங்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டையே ஒத்துக்கலை கவர்மெண்ட் தரப்பு. அது ஹாஸ்டைல் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு
அவரை பூரா காப்பாற்றப்பட்டார். அந்த விட்னஸ் சொன்ன கலர் தப்பு, அந்த கார் நிறம் தப்பு, அதுக்கு மேலே அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் அது இதில் எல்லாத்தையும் எடுத்து ஹைகோர்ட்டில் போட்டோம். ஹைகோர்ட்டில் போட்டோடனே ஹைகோர்ட் ரொம்ப நீட்டாக ஆர்டரை கொடுத்து பெருமாள் ரீஇன்வெஸ்டிகேஷன் கேட்டோம். இது கொலை, இது விபத்து இல்லை, கொலை. ஏன்னா தப்பிச்சு ஓடினார், 4 பேருக்கும் அடி இல்லை, அடிப்பட்ட எதிரில் வந்த கார் அடிப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த காரை காணோம், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆகவே மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து ஹைகோர்ட்டில் ஆர்கியூ பண்ணி திருமூர்த்தி லாயர் ஆர்கியூ பண்ணார். இப்போ பெருமாநல்லூரில் நீங்கள் போய் ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு கேட்டு அங்கே சப்மிட் பண்ணலாம், நீங்கள் கேட்குறதுல எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. அதை தான் நாளைக்கு லீவ் இல்லை, அதனால் மண்டே டியூஸ்டே நான் திருப்பூர் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அது ஸ்டே ஆகிருக்கு. 1 வருஷம் இங்கே கொடுத்த தண்டனையை அந்த நீதிமன்றம் ஸ்டே பண்ணியிருக்கு. அவருடைய பிரதரை யாரோ ஒருத்தருக்கு இப்போது போஸ்டிங் கொடுத்துருக்காரு. யார்? அவருக்கே ஒரு போஸ்டிங்கை கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நல்லவனுக்கெல்லாம் கொடுக்குறதே இல்லை. ஏற்கனவே விபத்து கேஸு கொலை கேஸுன்னு மாட்டிகிட்டு இருக்கவங்க பேரில் நீ அங்கே உட்காந்துக்கிட்டு அவருக்கு ஒரு போஸ்டிங் வேறு ஏதோ மாவட்ட பாசறை இளைஞரணி அது ஏதோ போட்டு ஒரு போஸ்டிங்கை அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கட்சி உருப்படுறதுக்கா? பொள்ளாச்சி ஜெயராமன் பேசும்போது கேட்டேன், நான் கட்சி விட்டு வெளியே வந்துட்டேன். ஜெயராமன் இது ரொம்ப புத்திசாலி நினச்சிக்கிறது. ஜெயராமனுக்கு நான் சொல்கிறேன், ஓடுகாலிகள்ன்றாரு. இங்கேருந்து போனவங்களாம் துரோகிகள், ஓடுகாலிகள் அவருடைய வார்த்தை. எடப்பாடி பக்கத்தில் 5 சகுனிகள் இருக்கீங்க. இன்னும் நீங்கள் மதுரையில் ஒரு சகுனி இருக்குது, கிருஷ்ணகிரியில் ஒரு சகுனி இருக்குது, பொள்ளாச்சியில் ஒரு சகுனி இருக்குது, பெரிய சகுனி. இது மாதிரி மொத்தமாக 4-5 சகுனிகள் சுற்றி நீங்கள் இருக்கீங்க. இந்த சகுனிகள் தான் திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருக்கார். ஒழிக்க போகிறீங்க. யாரையாவது ஒருத்தரை தடுத்து நிறுத்தினது உண்டா? வேண்டாம்ப்பா, போகாதீங்க இந்த கட்சியிலேருந்து. யாரையா ஓடுகாலி? காலில் விழுந்த உடனே அந்த அம்மா சின்னம்மா தெரியாமல் ஒரு தப்பாக பண்ணிச்சே, முதலமைச்சர் பண்ணிச்சு, அது ஓடுகாலியா? இல்லை தெரிஞ்சும் தெரியாமலும் ஓபிஎஸ் எங்கேயோ போயிருக்கட்டும், அவரை போகிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி ஓபிஎஸ் இங்கிருந்து போனார், அவர் ஓடுகாலியா? அன்வர் ராஜா மாதிரி எம்பியாக இருந்து அம்மாவுக்கு க்ளோஸாக இருந்த அவர் ஓடுகாலியா? இல்லை அம்மாவுக்கு ஜாமீன் கொடுத்து 10 வருஷம் கேஸ் நடத்தினேன் இந்த புகழேந்தி ஓடுகாலியா? என்னால் 100 பேரை சொல்ல முடியும். உட்காந்துட்டு 100 பேருக்கு மேலே போயிடுச்சு. ஏகப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏகப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நேற்று மிஸ்டர் சிவி சண்முகம் கலந்துக்கல, முன்னாள் அமைச்சர். எப்பயுமே அவர் எதிர்த்து தான் பேசுவோம், அவர் என்ன பேசுவார். ஆனால் இங்கே என்ன நடக்குது? அவருக்கு ஆவறதில் நேர்த்தி கலந்துக்கல. முந்தா நேர்த்தி மிஸ்டர் வேலுமணி முன்னாள் அமைச்சர் கலந்துக்கல. யார் ஒத்துக்குவாங்க உங்களை? சொந்த பையனுக்கு தப்பு செஞ்சுருந்தாலும் வழக்குகள் இருந்தாலும் அதுக்கு நீ போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ண வச்சு கட்சியில் இருக்கவங்களாம் வெளியில் துரத்திட்டு அதாவது கடைசி நிலைமையில் 2 பேர் தான் இருப்பாங்க. இந்த சகுனிகள் 5 பேரும் அவங்க உதவியாளர் இருப்பாங்க. அவங்க கூட யார் வராங்கன்னு தெரியாது. நாவடக்கம் வேணும் ஜெயராமன். யாரும் துரோகிகள் இல்லை. எல்லா விதத்திலையும் எல்லாரும் இந்த கட்சிக்கு உழைச்சவங்க. அங்கே போயிருக்கேன்னா தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும் இந்த தலைவர் ஏற்றுக்கிறார், விஜய் என்கின்ற ஜோசப். ஆனால் நீங்கள் அந்த ஃபோட்டோ கூட போடுறதுக்கு தயங்குறீங்க. அப்புறம் எப்படி வேலுமணி கூட வருவார்? நான் தெரியாமல் கேட்குறேன். அப்புறம் எப்படி சிவி சண்முகம் ஒத்து வருவார்? அங்கே இருக்கவங்க ஏன் இப்படி வெளியில் வராங்க? 5 பேர், இசகே சுப்பையா அவங்கன்னு எல்லாரும் வராங்க. திருமதி மரகதம் அப்படி இப்படின்னு எல்லாரும் வராங்க. ஏன் வராங்க சார்? ஏன் வெறுத்து போய் வராங்க? சொல்லுங்க பார்ப்போம். கட்சியை தரைமட்டமாக்கி அழித்து அவர் செங்கோட்டையனோட தகராறு, அதை பேசுகிறேன் இதை பேசுகிறேன்னு. ஆகவே அதிமுகவை முடித்து விட்டார்கள். முடிச்சுட்டு நான் விடுற மாதிரி இல்லை. இந்த வீரசுரேகாவுக்காக இதே கோயம்புத்தூரில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும். இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் முன்னின்று எல்லா லேடிஸ் எல்லாம் சேர்த்து நடத்துவேன். இதுக்கு வழி பிறக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை 4 வயசில், தப்பாக சொல்ல, தப்பு இருந்தால் தப்பு தான், அதையெல்லாம் குற்றம் சொல்லி பேசுகிற இந்த அரசு மீது குற்றம் சொல்லும் பொழுது பாலியல் வன்முறை உலகமே சிரித்து காரி துப்பிச்ச பொள்ளாச்சியை அதில் நீ இல்லைன்னு தப்பிச்சுக்கிட்ட. சிபிஐ தான் கண்டுபிடிச்சது. அதை என்கொயரி பண்ண ஆஃபீஸர் என்ன பண்ணா? நியாயம் பண்ணி பேசிட்டு உட்காந்துருந்தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர். அதையும் நீங்கள் தானே பண்ணீங்க. நியாயத்தை கண்டுபிடிச்சிங்களா? பொள்ளாச்சியில் நடந்ததுக்கு இந்த அரசு, அந்த அரசே கண்டுபிடிச்சி சொன்னிச்சா? இல்லை, சிபிஐ தான் சொன்னிச்சு.
ஃபினிக்ஸ் ஜெயராஜ் லாக்அப் டெத்து சிபிஐ வந்து தான் கண்டுபிடிச்சு சொல்லுச்சு. 13 பேரை சொட்டது அருணா ஜெகதீசன் தீர்ப்பு. அதை எழுதி கொடுத்தாங்க அந்த அம்மா விசாரணை பண்ணி. இது அயோக்கியத்தனமாக வந்து சுட்டிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் என்ன சார் ஆச்சு? அந்த ரிப்போர்ட்டை கையில் எடுத்து திமுகவும் ஒன்றுமே பண்ணல சார். அதனால தான் 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு முதல்வர் சொல்கிறார். இப்போ இருக்க முதல்வர் அது அவர் அடகு நடையில் சொன்னார். 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூட்டுக்களவாளிகள் 120 கொலைடர் கூட்டுக்களவாளிங்க உண்மை தானே? எந்த ஃபைலையும் திமுக எடுத்து பண்ணலையே, ஒன்றை கண்டுபிடிக்கலையே. ஆகவே பொள்ளாச்சி ஜெயராமன் தான் எடப்பாடி பழனிசாமி நாசமாக போகிறதுக்கு காரணமே பொள்ளாச்சி ஜெயராமன் தான், வேறு யாரும் கிடையாது. அந்த பக்கம் கேபி முனுசாமி இந்த 4-5 பேர் இருக்காங்க, தவறான வழியில் கொண்டு போய் ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. ஒரே வழி தான் இருக்கு பழனிசாமி ஃப்ரெண்டுங்கிறதால சொல்கிறேன். நான் வேறு கட்சிக்கு போனாலும் இந்த சப்ஜெக்ட் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஓடுகாலிகள்னு சொன்னால் வேடிக்கை பார்க்க தயாராக இல்லை. ஒரு வேலை பண்ணு, எனக்கு கவலையே இல்லை. இப்போயும் சொல்கிறேன், நீ அந்த பெரியவங்க இந்த சிவி சண்முகம் இந்த மிஸ்டர் தங்கமணி இது மாதிரி முறைச்சிக்கிட்டு எல்லாம் நிற்கிறாங்கல்ல லைனாக, அவங்க காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி இயக்கத்தை காப்பாற்றிட்டு போகிறதுக்கு இன்னொரு தலைமையை நீ ஏற்படுத்து. இன்னொரு தலைமை வந்தால் அதிமுக காப்பாற்றப்படும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து இன்னும் ரொம்ப பேர் புத்தாலேயே கேட்பான், அவர் விட்டா வேறு ஆள் இருக்காங்களா, அவர் விட்டா வேறு யார் இந்த கட்சி நடத்த முடியும்? ஏன்னா ஆக்ஸ்போர்டில் போய் படிச்சுட்டு வந்தார் அவர், லண்டன்லேயும் அமெரிக்காவிலையும் இந்த கட்சியை நடத்துறதுக்கு. சசிகலா கால் போட்ட பிச்சை ரொம்ப கேவலமாக சீஃப் மினிஸ்டர் பேசுகிறது நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது சார். ஆகவே நீ வந்து உதயகுமார், நீ வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணோம், நீ ஜெயிலுக்கு போகிறது உறுதி. நாவடக்கம் தேவை. தோற்று முடிச்சுட்டீங்க, கம்ப்ளீட்டாக காலி முடிங்க. பிஜேபி எதுக்கணும்னு ஒரே குறிக்கோளோடு இருந்தோம். பிஜேபி ஒரு சீட் தான் வந்துச்சு தமிழ்நாட்டில். ஜாதியை அறவே ஒழிச்சு காமிச்ச அருமையான தலைவராக ஜோசப் விஜயை பார்க்குறோம். கேண்டிடேட் யாருன்னு தெரியுமா? நான் ஓப்பனாக கேட்குறேன். அந்த கேண்டிடேட்டே தெரியாது, ஜாதி எப்படி தெரியும் சொல்லுங்கள்? 118 பேர்த்தில் ஒரு 8 பேரை தெரியும். 100 பேருக்கு சொல்ல முடியுமா? மதம், மதுரையில் கல்லறையில் இந்து முன்னணின்னு சொல்லி ஒரு கோயில் விஷயமா தீபம் ஏற்றுறதுக்கு அங்கே தாவேகா ஜெயிச்சிருக்கு. பிஜேபி என்ன பண்ண முடிஞ்சது? மதம் காலி, ஜாதி காலி. ஆகவே கேண்டிடேட் செலவு பண்ணுறதும் கிடையாது. யாரும் ஒரு 10 பைசா கேண்டிடேட்டு கொடுக்கல. யாராவது சொந்த செல்வாக்கில் ஒருத்தர் 2 பேர் பண்ணியிருந்தா ஓகே. உதயநிதி என்ன சொல்கிறேன்? அதே மாதிரி யாருனே இல்லை இல்லை, யுவர் கரெக்ட், 100% கரெக்ட். கேண்டிடேட் விஜய் ஜோசப் என்கின்ற விஜய் அப்போ சொன்னது விசில் வந்து சின்னம், டைம் இல்லை, இது 2 தானே சொன்னாங்க. அப்போ இது 2 கேட்டுகிட்டே ஓட்டு போட்டாங்களே ஜனங்க. யார் எதையுமே பார்க்க தயாராக இல்லை. இளைஞர்கள் பட்டாலும் ஒரே ஒரு பிரசாத் சொல்லிச்சா பிரதர், நானும் நீங்களும் ஒரு பிரசோ தேர்தலுக்கு முன்னாடி விஜய் வரப்போகிறாருன்னு 10 சீட்டு வராருன்னு சொன்னிச்சா. ஆக்சிஸ் போல் எடுத்து இந்தியா டுடேவில் அடித்த பின்னாடி கூப்பிட்டா அப்போ தான் தெரியுது நமக்கு. 10,000 கிலோமீட்டர் கடந்தோம், ஆட்சிக்கு அவங்க தான் வரப்போகிறாங்கன்னு ஒரு சொன்னது தான் நிஜமாச்சு. எக்ஸிட் போலில் தான் அது வெளியில் வருது. இல்லைங்க, அப்படி சொல்லலைங்க. நான் எலெக்ஷன் டைமில் சொல்கிறேன். எம்எல்ஏ அனௌன்ஸ் பண்ண எம்எல்ஏவை பேரை சொல்லிட்டாரு. நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாகவேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஓப்பனாக பேசுகிறேன். எனக்கெல்லாம் ஜாதியெல்லாம் கிடையாது. ஜாதியை சர்டிஃபிகேட்லேருந்து எடுக்கணும்னு சொல்கிறேன். நான் அப்பா தீக்காக்காரர், அப்படி தான் நான் வளர்ந்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த ஜாதிங்கிறது வந்துங்க, ஜாதியை பார்த்து ரெட்டியா, இந்த நான் இருக்க ஒசூர்லாம் வந்தீங்கன்னா கவுடாஸ் வெர்சஸ் ரெட்டி வெர்சஸ் நாயுடுன்னு பெரிய கலாட்டா போகும். பட் இப்போ அதெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இதை தானே தந்தை பெரியார் வேணும்னு சொன்னார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வேணும்னாரு, அண்ணா வேணும்னாரு, அறிஞர் அண்ணா. அது நடைமுறைக்கே வந்துருச்சே சார். இனி தேர்தலுக்காக யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க, பயப்படாதீங்க. ஏன்னா காசை வாங்கிட்டு நாப்பம் போட்டாங்கன்னு சொல்லி ஒரே முடிவோட மக்கள் மாறிட்டாங்க. ஆகவே இனி நடக்காது. ஆகவே பொள்ளாச்சி ஜெயராமன் இந்த ஓடுகாலிகள்னு பேசுனா, இங்கே இருக்க பெருச்சாலிகள் நீங்கள் இருக்கீங்களே சுரண்டி, அம்மா கவர்மெண்ட்டில் எல்லோரும் என்னென்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆகவே ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க, நீங்களும் ஒரு ஆளின்னு. அதையெல்லாம் வாபஸ் வாங்கிக்கோங்க. பெஸ்ட்டு, வேறு வழியே இல்லை. நான் சப்போர்ட் பண்ணிலாம் பேசுகிறேன். இன்றைக்கி சிவி சண்முகத்துக்கு கோபம் வரும், என் அட்வைஸ் எல்லோரும் இங்கே வரப்போகிறாங்க தாவேக்காவுக்கு. இல்லைனா அங்கேயே இருந்து ஏடிஎம்கேவை எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறிஞ்சிட்டு தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. இந்த நிலைப்பாடு தான் இப்போ எட்ட போகிறாங்க. பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன் என்னுடைய மனசில்.
நான் பார்த்த அதிமுக கிட்டத்தட்ட 72லேருந்து சின்ன பையன்லேருந்து பார்த்தது இந்த இயக்கத்தில் பெட்டர். நீ வெளியில் வந்துட்டு வேலுமணிக்கு விட்டு கொடுத்துரு. எல்லாரும் வெளியே போனதுக்காக குமிதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு கொடாதேராவும் சேர்க்கணும். ஆமாம், அதுக்கு முதல்ல பூவ நதியில் குளிச்சுட்டு இருந்தார். இப்போ தான் நேராக போய் கங்கையிலையும் காவேரியிலையும் இறங்கிட்டார். எப்போ உருப்படியாக இருந்துச்சு? 11 தோல்வியை சந்திச்சாச்சு, 2 நாடாளுமன்றத்தில் தோத்தாச்சு, 2 சட்டமன்றத்தில் தோத்தாச்சு. இவங்க தான் காரணம் சார். ஆகவே இன்றைக்கி விஜய்ன்ற ஒரு அடிக்க முடியாத சக்தி இங்கே வந்துருச்சு. இனி இங்கே வேலையே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தானே வெளியே போகிறாங்க. வெளியே போகிறவங்கள தாவேக்கா வான்னு கூப்பிட்டு வரவேற்று அவங்கள அரவணைக்கிறார். நான் போகாததுக்கு முன்னாடி எனக்கு புஷியானந்த் அண்ணனை பற்றி தெரியாதுங்க, உண்மையை சொல்கிறேன். நான் அவரை பார்த்துருக்கேன், பாண்டிச்சேரியில் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். போன பின்னாடி அவர் காட்டுற அன்பு, மரியாதை, அந்த கட்சி காட்டுகிற மரியாதை, அதை நீங்கள் பார்க்கணும் இல்லை? போகிறதுக்கு நீங்கள் விடக்கூடாது இல்லை? ஓடுகாலி, திட்டுப்பய, மொல்ல மாதிரி, துரோகி, என்னங்க வார்த்தை இதெல்லாம்? என்ன புனிதம் அடைஞ்சிருச்சு? இவங்கெல்லாம் துரோகிகள் போனதுக்கப்புறம் தான் அதிமுக வந்து புனிதம் அடைஞ்சிருக்கு. வளர்ச்சி எட்டும் அப்படின்னு என்ன வளர்ச்சியா? யார் யார் வந்தாங்களா? இது யார் யார் ஏடிஎம்கேக்கும் வந்துட்டாங்களா? ஒரு எம்எல்ஏ எம்பி வந்திருக்காங்களா? வேறு யாராவது வேறு கட்சியிலேருந்து எடப்பாடியை நம்பி வந்து சேர்ந்துருக்காங்களா? இல்லை பொள்ளாச்சி ஜெயராம் மட்டும் வந்து சரண்டர் ஆகிட்டு இருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். சார் நான் வந்து உங்கள்கிட்ட ஐ கேனாட் சே. யாராவது திருடுத்தனமாக போய் விற்றுலாம் போயிடலாம். நம்ம அதுக்கு போய் இவங்க விற்றாங்க போனாங்கன்னு தேட்டரில் எங்கேயும் அந்த மாதிரிலாம் விற்க கிடையாது. தயவுசெஞ்சு விற்றா அந்த டீட்டெயிலை கொடுங்க. லஞ்சம் வாங்கினா டீட்டெயிலை கொடுங்க. உடனே தூக்கலாம், சஸ்பெண்ட் பண்ணிடலாம், இம்மீடியட்டாக எடுத்துடலாம். லஞ்ச லாவண்யமற்ற அரசாக இந்த புனிதமான அரசு நடக்குதுங்க. தயவு செஞ்சு சார், நீங்கள் வந்து படமே வர முடியாமல் போய் அந்த படம் லேட்டாக வருது சார். வர்றப்போ பூரா புக் ஆகுது. ரோகிணி முதலாளி வேண்டியவர், அந்த மேனேஜர் ராமலிங்கம் வேண்டியவர், எல்லோரும் எனக்கு வேண்டியவங்க. நான் அப்பப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தேன், பிரமாதமாக இருந்துச்சு. பொய்யான குற்றச்சாட்டு சார், ஏகப்பட்ட. எங்கே பார்த்தீங்க நீங்கள்? அது மாதிரி ஒரு டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி அங்கேயே கேமரா இருந்துச்சு, எடுக்க வேண்டியது தானே. பாருங்கள், இருந்தாலும் பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்கன்னா பிடிச்சி உள்ளே போட்டுடலாமே நம்ம. அதெல்லாம் போய் சுரண்டி திருச்சாரிகள் எல்லாரும் அப்படிங்க. ஆமாங்க, இவனுக்கெல்லாம் பின்னே இப்போ நிறைய பெருச்சாலி இருக்குது. அந்த ஃபைலெல்லாம் எடுக்கவே இல்லையே. திருச்சாரிகள் நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேக்காக்கு வந்துருக்கு, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அப்போ தாவேக்காக்கு வந்து அவங்க முதல்ல வந்தால் புனிதம் ஆயிடுவாங்களா என்ன? சரியான கேள்வி. சரிதான். நான் அவங்க இங்கே வந்தோடனே புனிதம் ஆயிடுவாங்களா? அதுக்கு நோ யுவர் 100% கரெக்ட். நான் ஒன்றும் அதுக்கு ஒன்றும் சப்போர்ட்லாம் பண்ணல. தவறு செஞ்சுட்டு நானே வரேன், இல்லை இன்னொருத்தரே வரான்னு வச்சுக்கோங்க. அவங்க டியூட்டி டு ப்ரூவ் த இன்னோசன்ஸ். அவங்க என்ன பண்ணணும்? தாங்கள் குற்றமற்றவர்கள்னு எய்தர் த டிவிஎஸ்சி, எய்தர் த இடி, எய்தர் த இன்கம் டேக்ஸ், இதிலிருந்து எதுலேயே மாட்டிகிட்டு இருந்தா அவங்க போய் நிரூபிச்சிக்க வேண்டியதான். அதுக்கு இந்த அரசு சப்போர்ட்லாம் பண்ணாங்க. அமைச்சர்கள் முன்னாள் ஊழலில் ஈடுபட்டாங்க, அவங்களுக்கு எதிரான விசாரணை நடத்தப்படும் சொன்னாங்க. அந்த விசாரணை போக்குவரத்து துறையாகட்டும், மருத்துவத்துறையாகட்டும், இப்போ சார் இல்லை ஒரு நிமிஷம் யுவர் கரெக்ட். ஊழல் குற்றச்சாட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே போய் இடி இன்கம் டேக்ஸ்லேயே போய் நிற்கிதுங்க. நான் அது ஐ எம் நாட் டினை. அவங்க டியூட்டி என்னென்னா, அவங்களோட நல்லவர்கள் அவங்க தான் ப்ரூவ் பண்ணிக்கணும். அதில் இப்போது ஒரு எலெக்ஷனில் நாமினேஷனை போடும்போது என்ன ஆகுது? நாமினேஷன் என்ன எலிஜிபிலிட்டி? 2 வருஷம் கன்விக்டட்னா போட முடியாது. 2 வருஷத்துக்கு கீழே இருந்தால் நீங்கள் நாமினேஷன் போடலாம். அப்போ ஏன் இந்த சட்டம்? அந்த ஊழலில் சிக்கியிருந்தாலும், அதிகமாக சொத்து சேர்த்துருந்தாலும், அது தண்டனைக்கு உட்பட்டு 2 வருஷத்துக்கு மேலே இருந்தால் முடியாது. அது கீழே இருந்தால் அந்த கேஸை போய் ஃபேஸ் பண்ணி நீ இன்னொசன் நிரூபிச்சுட்டுவான்னு தானே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேர்தல் நிற்கிறதுக்கு கொடுக்குறாங்க சார். நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி கட்சியில் சேர்க்கறது வேறு. சப்போஸ் நாளைக்கு அவங்க அக்யூட்டல் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க, அக்யூட்டல்லாம் நிரபராங்க. நிச்சயமாக ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்புறம் யார் என்ன இங்கே சப்பக்கட்டு கட்டிகிட்டா இருப்பான் அது அவங்களுக்கு சேர்ந்த பர்சனல் பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். விசாரணை இருக்கு. அப்போது விசாரணை இருக்குன்னு போது இப்போ நான் தானே சொன்னேன் ஊழல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நாமினேஷனை வாங்காமல் இருக்காங்களா சார்? சட்டம் தானே சார். அதில் சட்டப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு வெளியில் வாங்கன்றது தான் உங்கள் மேலே இருக்க குற்றச்சாட்டு. இப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் அந்த ஆக்சிடெண்ட் இல்லை
கொலைன்னு சொல்லி நம்ம கேஸை போட்டு விசாரிக்க சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. இப்பயே தண்டனை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஸோ எனக்கு உட்பட்ட நான் ஊழல் செஞ்ச கேஸ் என் மேலே இருந்தால் நான் நிரூபிச்சுட்டு தப்பிச்சு வெளியே வரணும். என்ன சார் இது வந்து டெல்லி வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி வெல் அப்ரிஷியேட்டட், பாராட்டுக்குரிய விஷயம். அது இப்போ தான் பூகம்பமாக வெடிக்குது. இப்படி தான் கெஜ்ரிவால் ஊழலை ஒழிக்கிறேன்னு மேலே வந்தார். நமக்கு ஞாபகம் இருக்கும். பஞ்சாப்லேயும் வந்து ஆட்சியை பிடிச்சார். இது பெரிய எழுச்சியாக இருக்குது. மோடிக்கு பெரிய அடி. இதிலிருந்து தப்பிச்சு அவர் வெளியில் வர முடியாது. எங்களுடைய முதலமைச்சர் ராகுல் காந்தி அவர்களை இதற்காக கைது செய்ததற்காக கண்டனம் தெரிவித்து முதல்ல அறிக்கை கொடுத்துட்டாரு. ஸோ இதில் இன்னும் அடுத்து அவர் என்ன பண்ண போகிறார் முதலமைச்சர் பார்க்கணும். இது நாடு பூரா அவ்வளோ சீக்கிரமாக முடியாது சார். எனது அருமை பிள்ளைகள் உள்ளாடையிலேருந்து செக் பண்ணி இந்த மகனுங்க தலையில் செக் பண்ணுறான், கொண்டையில் செக் பண்ணுறான், பின்னில் செக் பண்ணுறான், எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு 24 லட்சம் பேர் எழுதுறதுக்கு போனான் நீட்டில். என்ன அநியாயம் பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள். நீட்டில் இந்த வினாத்தாள் வெளியில் வந்துருச்சு. என்ன சார் நியாயம் இதெல்லாம்? எடப்பாடி அங்கே தானே ஒட்டிகிட்டு இருக்காரு பாரதிய ஜனதா கட்சியில். அவருக்கு நீட்டுன்னு தான் தெரியாது, என்னன்னு தெரியாது. அம்மா தான் ஒரு வருஷம் எக்ஸாம்ஷன் வாங்கி கொடுத்தாங்க. சாப்பாடுலாம் வருது, சாப்பாடுலாம் வருது. என்னங்க இது கொஸ்டின்? இது மாதிரி ஏங்க ஒரு படம் நிறுத்தி இப்போ ஒரு சினிமாவை வரவிடாமல் பண்ணி அத்தனை கோடி ரூபாயை போட்டு எடுத்த சினிமா இப்போ விடவே முடியாதுன்னு எவ்வளவோ அலையை விட்டு எல்லாம் பண்ணி சென்சார் போர்டு. முன்னாள் முதல்வர் கேட்டார்ல, இடி இன்கம் டேக்ஸு சென்சார் போர்டு இப்போ கையில் வச்சுக்கிட்டீங்களான்னு. அதையெல்லாம் மீறி அந்த சினிமா வருதுங்க. அதை பார்க்குறதுல என்ன தப்புன்றீங்க? உடனே சினிமா பார்க்கக்கூடாதுன்றீங்க, உடனே ரோட்டில் நடக்கூடாது, எதுவும் பேசக்கூடாதுன்னா எமர்ஜென்சியாக இல்லை. கொடநாடு கேஸை நானே ப்ரெஸ் பண்ணி முதலமைச்சர்கிட்ட பர்சனலாக சொல்லணும்னு ஆசை. அன்றைக்கி பேசுகிறப்போ அவர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் பார்த்தப்போ விசாரித்தார், மிஸ்டர் புஷியானந்த் இருந்தார். ஆகவே கொடநாடு கொலை வழக்கு விரைவில் கையில் எடுப்பதற்கு அவரிடத்தில் மனு அளிக்கப்படும். அதை எடுப்போம் சார். அருணா ஜெகதீசன் கொடநாடு கொலை வழக்கு அத்தனையும் எதையும் விடமாட்டார் இந்த முதலமைச்சர். அது 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 அவர் நாலேஜுக்கு வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். என்ன தூய சக்தி ஆரம்பிச்சா? தூய சக்தி தான். ஆமாம், தூய சக்தி தான். திமுக தீய சக்தி தானே? இல்லைங்க, திமுக தீய சக்தின்னு தாவேகாவினுடைய தலைவர் சொன்னார். இப்போ 2 பேரும் கூட்டு கலவாணின்னு நான் சொன்னேன். ஒரு ஆக்ஷனும் 5 வருஷம் டிஎம்கேல எடுக்கவே இல்லைங்க. அவர் கொடநாடுங்கிறார் அண்ணன். அப்போ யாருமே எடுக்கவே இல்லை. நியாயம் தானே? கூட்டு கலவாணின்னு சொன்னது முதலமைச்சர் உண்மை தானே சார்? எங்கேயாவது லஞ்சம் வாங்கினா தயவு செஞ்சு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் ஊடகம் தான் தயவு செஞ்சு அதை கையில் எடுங்க, விடாதீங்க. இவன் லஞ்சம் கேட்குறான் மாநகராட்சியில், இவன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறான், அப்பாயின்மெண்ட்டில் கேட்குறான்னு எடுத்து கொடுங்க, எங்கிட்ட அனுப்புங்க சார். நான் அப்புறம் ஆனந்தன்கிட்ட கொடுக்குறேன், சிஎம்கிட்ட போகும், உடனே ஆக்ஷன் எடுக்கலாம். 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டார் பொதுச் செயலாளர். டெண்டரில் 4 பேர் காலி. என்னங்க மறுபடியும் தாவேகா தூய சக்தியா? ஒன்றும் சந்தேகமே கிடையாது எனக்கு. திமுக தீய சக்தியா? ஆமாம், தீய சக்தி. அதிமுக சக்தியா? முடிஞ்சு போச்சு. அதிமுக முடிஞ்சு போச்சு. அந்த சக்தியெல்லாம் கொண்டு தூய சக்தி, தூய சக்தி எப்படி இருக்கு? இல்லைங்க, மறுபடியும் அங்கேயே போகிறீங்க நீங்கள் சுற்றி. நீங்கள் எங்கே வந்து இல்லை நீங்கள் மறுபடியும் ஆரம்பத்துக்கே வரீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த தூய சக்தி தீய சக்தியில் நடுவில் ஊழல் வழக்கில் மாட்டிருந்தா அவர்களுடைய டியூட்டி டு ப்ரூவ் இட். அது வந்து அவங்கள காப்பாற்றிக்கணும். நம்ம அது எப்படி தூய சக்தியாக இருக்கும்? தூய சக்தியாக தான் இருக்கும். அது நீங்கள் மாட்டிட்டு அக்யூட்டெல்லாம் வெளியில் வந்தால் வாங்க. நீங்கள் இல்லை தண்டனை கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு சார் இருந்தது, போங்க. அவங்க கொஞ்சம் பண்ணி விசாரிக்கிறாங்க. அவங்க கூப்பிட்டு கட்சியில் சேர்த்து அவங்கள அப்புறம் எப்படி அவங்கள எலெக்ஷன் கமிஷன் தேர்தலில் நிற்க விட்டுச்சுன்னு கேட்டேன் நான். ஐ எம் ஆஸ்கிங் லீகலி, ஐ எம் பாயிண்டிங் அவுட். நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு தண்டனை ஒரு ஆள் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இருந்தாலும் அக்யூட் லைட்டாக என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நீங்கள் சொல்ல மாட்டேன் யாரும். இல்லைங்க, அவன் மேலே ப்ரூவ் பண்ணலன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா என் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேருக்கு. இந்த அரசு உதவாது. இந்த நீங்கள் கேட்ட கேள்வி இப்போ தான் நீங்கள் பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. அருமைக்குரிய தமிழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எந்த ஊழல் சக்திக்கும் ஊழலுக்கும் துணை போக மாட்டார். அவங்கள காப்பாற்றவும் போக மாட்டோம். இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் அது நாளைக்கு நான் ரெஸ்பான்சிபிள், நான் பதில் சொல்கிறேன். மறுபடியும் அங்கேயே வந்து சார் திமுக இல்லை நோ சாரி, நான் ஆதரவு தெரிவித்தேன்.
நான் வந்து திமுக வந்து அழிஞ்சு போகும்னு சொல்லிலாம் யாரும் சொல்லலை. அதிமுக முடிஞ்சிருச்சு சாருங்கிறேன். அதிமுக எங்கே இருக்குது? ஓடுகாலிகள் நாங்கள்லாம். அம்மாவுக்கு பிணை கொடுத்து 10 வருஷம் கேஸ் நடத்தினா ஓடுகாலி. ஆட்சி இவன் நல்ல பையன் நல்லா இருக்கட்டும்னு தோளில் போட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துச்சு பாருங்கள், அந்த அம்மா வந்து ஓடுகாலி. அதான் லைனாக சொல்லிட்டு போனேன். என்கிட்ட 100 பேருக்கு மேலே இருக்குது எம்எல்ஏஸ் மாத்திரம், எம்எல்ஏஸ் எம்பிங்க மாத்திரம். இதெல்லாம் ஓடுகாலி. தோக்கிறவன் தான் நல்லவன். சதிச்சை செய்தவன் புத்திசாலி, சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி, உண்மையை சொல்பவன் சதிகாரன்ற மாதிரி ஆயிடுச்சு.